ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இங்கே திருத்தணிக்கு வேலைக்கு வந்தோம். இங்கே வர இடத்துல இங்கே வந்து திருத்தணிக்கு முன்னாடி அகூர்னு ஊருக்கு அந்த ஊருக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஒரு சிவன் சிலை மாதிரி நாங்கள் பார்த்தோம். நேற்றே பார்த்தோம். ஆனால் நேற்றே வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் நேற்று வந்து எடுக்க முடியல. டைம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு சிவன் சிலை மாதிரி இருக்குது. ஆனால் சிவன் சிலை கிடையாது. தாடி வச்சிருக்காரு, ஜடாமுனி வச்சிருக்காரு. மேலே வந்து ஜடாமுனியில் இது கொண்டையில் வந்து பாம்பு இருக்குது. ரைட் சைடு கையில் வந்து சோளம் உடுக்க, லெஃப்ட் சைடு கையில் வந்து தண்டாயுதம் வச்சுருக்காங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. சிவன் சேலை மாதிரி இருக்குது, முனீஸ்வரன் சேலை மாதிரி இருக்குது. நெத்தியில் வந்து பட்டை வச்சுருக்காங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், இது என்ன சேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அங்கே ஒரு போர்டு இருக்குது. அதில் ஆலய நிறுவனர்கள் சொல்லிட்டு அவங்க மற்றும் குடும்பத்தார்னு சொல்லிட்டு உபயம். இது வந்து முனீஸ்வரன் சேலை மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், யாரைனா உங்களுக்கு இது டீட்டெயில் என்ன தெரிஞ்சா இது என்ன சாமின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காங்க. முனீஸ்வரன் சிலை தான் நினைக்கிறேன் நான். யாருக்காச்சும் தெரிஞ்சா இந்த சிலை பற்றி யாராச்சும் சொல்லுங்க. ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. இது வேற லெவல் இருக்கு பார்க்கறதுக்கு. தெரியுதுங்களா? இன்னும் பனி வந்து ஃபுல்லாக நிறைவடையல. தெரியுதுங்களா? என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்குது. சொல்லுங்க மக்களே, இது என்ன சேலைன்னு சொல்லிட்டு. முனீஸ்வரன் சேலை மாதிரி தான் இருக்கும். அநேகமாக முனீஸ்வரன் சேலை தான் நினைக்கிறேன். பாருங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சா இது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.